உங்களுக்கு முடி வளரவே மாட்டேங்குதா? அப்போ மறக்காம இந்த 3 டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் தான். நம்ம எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய முடி பார்த்தீங்கன்னா கெரட்டின் சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டீனால தான் உருவாயிருக்கு. ஸோ நம்ம ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவுகள் தான் நம்ம டே டு லைஃப்ல எடுத்துக்கணும். லைக் பார்த்தீங்கன்னா மீன், முட்டை, பால், தயிர், அப்புறம் முளைக்கட்டிய பயிர்கள், பன்னீர், இந்த மாதிரி சொல்லிட்டு ப்ரோட்டீன் இருக்க எல்லா ஃபுட்டுமே நம்ம டே டு லைஃப்ல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கான ஹேர் க்ரோத்துன்றதும் சைட் பை சைடா. செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் மசாஜ் தாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்கேலப்பை நல்லா நம்ம ஃபிங்கரோட இந்த இடத்த வந்து பாயிண்ட் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேல்ப்பை நீங்கள் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும். ஒருவேளை அழுக்கோ இல்லை பொடுகு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு ஹேர் ப்ரேக்ரேஜ் ஆகிறதுக்கு, அதாவது ஹேர் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு சூட் ஆகிற ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கேலப்பை ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் தான். நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் ஸ்ட்ரைட்னர், கர்லர், கிரிம்பர் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் டைம்ல நீங்க இதெல்லாம் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்றது உங்க ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்ல இல்ல ஹேரை மெயின்டைன் பண்றதுல டவுட் இருக்கு, இல்ல எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான டவுட்டை நான் கிளியர் பண்றேன். அதுவரை பை பை டாடா.